ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பூரிக்கும் சப்பாத்திக்கும் ஏன் வெஜிடபிள் ரைஸ்க்கும் ஒரு சூப்பரான ஹோட்டல் டேஸ்ட்டில் ஒரு குருமா ரெசிபி தாங்க. நம்ம வீட்லேயே மணக்க ரொம்ப டேஸ்ட்டாக, அதே நேரம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓவராலாக இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே செய்து முடிச்சிடலாங்க. இந்த மாதிரி குருமா செய்தோன்னா நம்மளால் பூரியோ சப்பாத்தியோ சுட்டு மாளாதுங்க. அந்தளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி விடுறதுக்குமே ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. இதில் நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு மட்டும்தான் காய்கறியாக சேர்த்துருக்குறோம். அப்படின்னும் போது டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க அந்த டேஸ்டான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுடலாம். கூடவே பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்குறேன். இதுக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லைங்க. வெறும் பச்சை மிளகாய் மட்டும் காரத்துக்கு போட்டால் போதும். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதுமானது. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோடனே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுடுங்க. ஒரு 3 தக்காளி பழம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு சட்டுன்னு வதங்கி வந்துடும். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு பிளேட் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சோன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். நம்ம வதக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சிட்டு நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கரண்டி வச்சு நல்லா கிளறினீங்கனாலே போதும். தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்திருக்கும். வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா மசிய ஆரம்பிச்சிரும். இது கூட கலருக்காக வேண்டி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன். இது காரம் இருக்காது, நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக வேண்டி இதை சேர்த்துருக்குறேன். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ மிளகாத்தூளையும் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுடுங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வரட்டும். இது வதங்கி வந்தோடனே வேக வச்ச பச்சை பட்டாணி 2 கப் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பட்டாணி வேக வச்ச தண்ணியுமே சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அந்த தண்ணியோடு சேர்க்கும்போது தான் குருமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் காஞ்ச பட்டாணி தான் எடுத்துருக்கிறேன். இது 2 கப் அளவு முத நாள் நைட்டே ஊற வச்சிடணும். குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது பட்டாணி நல்லா ஊறி வரணும். குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். வேக வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. அந்த தண்ணியை தான் நம்ம குருமாக்கு சேர்க்க போகிறோம். இப்போ பட்டாணி சேர்த்தாச்சு. இது கூட 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த குருமாக்கு டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது இந்த பட்டாணி வேக வச்ச தண்ணி தாங்க. அதனால் பட்டாணியோட தண்ணியை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் குருமாவோட சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா தளன்னு கொதிச்சு வர்றதுக்குள்ளே இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது குருமாக்கு ரொம்பவே ஹைலைட்டான டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியதுங்க. 2 கைப்பிடி அளவு தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 பத்த தேங்காய் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் அளவு பொரிகடலை, உடச்ச கடலைன்னு சொல்லுவோம்ல, அது சேர்த்துருக்குறேன். கசகசா 1 ஸ்பூன் அளவு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாமே மசாலாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். குருமா எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் தண்ணியோட அளவை மாற்றி கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி மட்டும் விடுங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. பாருங்கள், இப்போ ஜஸ்ட்டு ஒரு கொதி தான் விட்டேன். நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக கமன்னு மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்க்கும்போது தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா கெட்டியாகி வந்துடும். பூரி சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதே குருமாவை நீங்கள் தேங்காய் சாதத்துக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம். வெஜிடபிள் ரைஸ் செய்யும்போது இந்த குருமா மாதிரி வச்சு கொடுங்க. ஒரு பிளேட் சாப்பிட்ற இடத்துல 2-3 பிளேட் கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இறக்கிட்டிங்கன்னா மணக்க சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு பூரி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பூரி குருமா மசாலாவை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.